Good evening. Voice audible இருக்குங்களா? Good evening, ma'am. Good evening டா, good evening. என்ன படிக்க ஆரம்பிச்சாச்சா? ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்களா? Yes, ma'am. Okay. So this would be a revision session. நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து அதுக்கு ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பார்க்கலாம். சரிங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கான ஆன்சரும் நம்ம எம்சிக்யூ எப்படி படிப்போமோ அந்த பேட்டர்ன்ல இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் என்னோட செஷனுக்கான டாபிக் ஹேண்டில் பண்றேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் நம்ம இது பண்ணாலும் திருப்பி நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நான் பண்ணுவேன். சரிங்களா? நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன் கண்ணா, விசிபிள் ஆகுதான்னு சொல்லுங்க. ஒன் செகண்ட் பிபிடி பிரசன்ட் பண்ற ஒரே நிமிஷம். பிபிடி வியூ ஆகுதுங்களா? Yes, ma'am. ஓகே. சோ இப்ப வந்து 10 டேஸ் தான் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த 10 டேஸுக்கான நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது போக இப்ப வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இப்ப ரிவிஷன் பண்ணுங்க. கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்கும் போது அதுக்கு ரிலவெண்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்ப படிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து நான் செஷன் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிற டாபிக்கு வைஸ்க்கு வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எந்த யூனிட்ல வந்து வரும்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் யூனிட்ல வந்து வரும். இந்த கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணி உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். டேஷ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த நேஷன் ஹெல்ட் இன் 1944. அதாவது பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இன்கர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஆர்கனைசேஷன், 2 மெயின் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பிரிட்டன் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல இருக்க ஆன்சர் எப்படி இருக்குன்னா, சாய்ஸஸ் எப்படி இருக்குன்னா,
இண்டிவிஜுவலா கொடுத்திருக்காங்க. யூஸ்வலா இந்த கொஸ்டின் எப்படி வரும்னா டேஷ் 2 கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ண கொஸ்டினா தான் வந்து வருங்க. சரிங்களா? இப்ப இதுல ஒன் ஆப்ஷன் மட்டும் நீங்க கிளிக் பண்றதுனால ஏதோ மேஜரா ஃபர்ஸ்ட் தொடங்கின இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் தான். இப்ப இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? ஞாபகம் இருக்காடா? Ma'am, IMF, IMF and World Bank, ma'am. WTO. WTO, வேர்ல்ட் பேங்க் வந்து இது பண்ணிருக்காங்க. இதுல ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன சொல்லுவோம்னா, அப்ப IMFங்கிறது வந்து இன்டர்நேஷனல் ஃபுல் ஃபார்ம் International Monetary Fund, ma'am. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த மேஜர் இன்ஸ்டிடியூஷன் டிரைவ் பண்றதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து டிரைவ் பண்ணாங்க. சரிங்களா? இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் டிரைவ் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மானிட்டரி ஃபண்ட்ஸ், வேர்ல்ட் பேங்க் ரிலவெண்டா இருக்க மானிட்டரி பாலிசிஸ் அதெல்லாம் கவர்ன் பண்றது தான் இந்த IMF ஓட ஒர்க். அப்ப ரிமைனிங் இருக்க WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், டாரிஃப் ரிலேட்டட் எல்லாம் அது கவர்ன் பண்ணும். அது போக IBRD, இந்த IBRD இருக்கு இல்லைங்களா, அந்த IBRD வந்து இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இப்ப கரண்டா இந்த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல கண்ணா, இந்த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த பார்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். சோ உங்களுக்கு வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் டைரக்டா கொஸ்டின்ல கொடுக்காட்டியும் வேர்ல்டு பேங்கோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். சோ அந்த வேர்ல்டு பேங்கோட பார்ட் வந்து IBRD-யோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். சோ உங்களோட கொஸ்டின் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கம்பைன் பண்ணி கொடுத்தாலுமே உங்களுக்கு தெரியணும் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் வந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து IMF அண்ட் வேர்ல்டு பேங்க். அப்ப வேர்ல்டு பேங்கோட பார்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், வேர்ல்டு பேங்க்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின்ல ஒரே ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால பிரைமரியா கண்டுபிடிச்ச IMF அப்படிங்கறத வந்து நம்ம ஆப்ஷனா செலக்ட் பண்ணுவோம். இப்ப கம்பைன் பண்ணி IMF அண்ட் WTO, IMF அண்ட் IBRD அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். சோ இந்த கொஸ்டினை பொறுத்து உங்களுக்கு பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அது எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த இயர் ஆஃப் 1944ல இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இன்கர் பண்ணாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா 2 அபிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் IBRD. இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ற IMF. சரிங்களா? சோ இப்ப இந்த கான்செப்ட், இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம 4 விஷயம் படிச்சிருக்கோம். அந்த கான்ஃபரன்ஸ் எந்த வருஷம் தொடங்குச்சு, அந்த கான்ஃபரன்ஸ் மூலமா எந்த 2 இன்ஸ்டிடியூஷன் வந்துச்சு, அந்த 2 இன்ஸ்டிடியூஷனோட மெயின் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, மெயினா வந்துட்டு IMF-ம் இந்த வேர்ல்டு பேங்க்கும் கவர்ன் பண்றது வந்து நம்மளோட கண்ட்ரியோட மானிட்டரி ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ கவர்ன் பண்ணும். சரிங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தா then and then you can unmute your mic and you can ask. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணட்டுங்களா? Yes, ma'am. Okay. Next is your Consumer Protection Act. Consumer Protection Act இந்த question வந்து business environment concept கூட ரிலேட்டடான question. Consumer Protection Act 1986ல derive ஆச்சு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து படிக்கும் போது என்ன ஆக்ட், எல்லா ஆக்டும் படிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்பெனிஸ் ஆக்ட்ங்கிறது 1956ல வந்தது. 1956ல இருந்து அது அரைவ் ஆனது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013.
சோ அந்த மாதிரி நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986ல டிரைவ் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா எக்ஸாக்டா எந்த டேட்ல இருந்து ஃபோர்ஸ்க்கு வந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இதுல இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணும்போது you can easily eliminate two option. You will stand out with two option. எதை ஒன்னு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்ப 1986 அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த ரெண்டு மித்த 1987 ரிலவெண்டான அந்த irrelevant-ஆன ஆப்ஷனை நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப 1986ல அது ஜூன்ல வந்துச்சா இல்ல டிசம்பர்ல வந்துச்சா அப்படிங்கற இது இருக்கு. யூஸ்வலா கன்சியூமர் டே, நேஷனல் கன்சியூமர் டே செலிப்ரேட் பண்ண அன்னைக்குதான் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்திருக்கு. அப்ப அந்த கன்சியூமர் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்னா 24th டிசம்பர் 1986ல செலிப்ரேட் பண்ணுவோம். சோ அன்னைக்குதான் வந்து நேஷனல் கன்சியூமர் டேவும் கூட. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இப்ப ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் பண்ணி 2019ல ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இனிஷியலா வந்த வருஷம் வந்து 1986 24th டிசம்பர். இந்த 24th டிசம்பரை தான் வந்து நீங்க நேஷனல் கன்சியூமர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதுக்கு இது அமெண்ட்மெண்ட் ஆன இயர். இப்ப நம்ம ஒரு எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ படிக்கிறோம்னா அதுக்கு ரிலவெண்டான அட்லீஸ்ட் ஒரு 2-3-5 ஐட்டம்ஸ் அதுக்கு இந்த ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் படிச்சு வச்சுட்டா அதுக்கு ரிலவெண்டான ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணும்போது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த கன்சியூமர் ஆக்ட் வந்து மெயினா கொண்டு வந்தது வந்து எதுக்கு இனிஷியேட்டிவா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர். கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கன்சியூமர் ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டு இருந்தாங்க. சோ அந்த கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து வந்துச்சு. சோ இந்த ஆக்ட்ல வந்து 3 redressal வந்து ஃபோரம் இருக்கு. அந்த 3 redressal ஃபோரம்ல இருந்து கொஸ்டின் வரும். அதாவது redressal ஃபோரம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு ஃபோரம், ஸ்டேட் லெவல் ஒரு ஃபோரம், நேஷனல் லெவல் ஒரு ஃபோரம் வந்து சொல்லுவோம். அந்த ஃபோரம்ல வந்து அந்த டிஸ்ட்ரிக்டான பிரச்சனையை அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க. 1 செகண்ட். அது அந்த ஃபோரமோட பிபிடி மட்டும் ஒன்ஸ் நான் காட்டுறேன். சோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பொறுத்தளவுக்கு 3 ஃபோரம்ஸ் இருக்குன்னா நீங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இப்ப அந்த ஒரு எம்சிக்யூல கன்சர்ன் அது எந்த வருஷத்துல எந்த டேட்ல தொடங்கினாங்கன்னு மட்டும்தான் அதோட கொஸ்டின். ஆனா பட் ஒரு எம்சிக்யூ படிக்கும் போது இப்ப இருக்கு இந்த 10 daysல ஜஸ்ட் கிவ் அ ட்ரை லைக் திஸ் வே. அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதுல மெயினா என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. சோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட மெயின் ஆக்டிவிட்டிஸே கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு லெவலா அவங்க வந்து ஃபோரம் இது பண்ணி டிசைட் பண்ணி கிரீவியன்சஸ், கன்சியூமரோட கிரீவியன்சஸ் அப்ரோச் பண்றதுக்கு 3 ஃபோரம்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. அதுல 3 ஃபோரம்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் ஃபோரம், நேஷனல் ஃபோரம். இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் ஃபோரம்ல என்ன வந்து டிஃபரன்ஸ் வரும்னா அந்த கன்சியூமர் எந்த வொர்த் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்ஸுக்கு வந்து இங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். சோ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ங்கிறது வந்து என்ன இருப்பாங்கன்னா ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, 2 other members இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோர்ட்டோட ஒர்க்கிங் ஜட்ஜா இருக்கலாம், ரிட்டையரிங் ஜட்ஜா கூட இருக்கலாம். சோ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ங்கிறது ஒரு பிரசிடென்ட் accompanied by 2 members. The president should be retired or a working judge of the district court. இதுல என்ன டைப் ஆஃப் கேசஸ் வந்து ஃபைல் ஆகும் அப்படின்னா அந்த கன்சியூமரோட இது வந்து வேல்யூ வந்து எக்ஸீட் ₹5 lakh பட் 10 lakhsக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணும்போது அவங்க வந்து 30 daysக்குள்ள
அதுக்கான அமௌண்ட்டும் அந்த ஃபைலுக்கான பெனாலிட்டிஸும் அவங்க பே பண்ணணும்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ₹25,000 ஆர் 50% ஆஃப் த பெனாலிட்டி விச் எவர் இஸ் லெஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ இந்த 3 ஃபோரம்லயுமே 2 members ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. இதுல கொஸ்டின் எப்படி அரைஸ் ஆகும்னா ஈச் லெவல் ஆஃப் ஃபோரம்ல வந்துட்டு எந்த அமௌண்ட் வேல்யூக்கு வந்து குட்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து அரைஸ் ஆகும். சரிங்களா? இதுவே ஸ்டேட் ஃபோரம்னா அதுலயுமே ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, 2 members இருப்பாங்க. 2 membersல வந்துட்டு ஸ்டேட் ஃபோரமை பொறுத்த அளவுக்கு பிரசிடென்ட் வந்து ஒர்க்கிங் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் இல்லைன்னா ரிட்டையர்ட் இல்லைன்னா ஒர்க்கிங் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கலாம். இதுல கம்ப்ளையன்சஸ் வந்து எது வரைக்கும் ரைஸ் பண்ணுவாங்கன்னா 5 lakhs to 5 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் ரைஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல இருந்து 5 lakhsல இருந்து 20 lakhs வரைக்கும் வந்து ரைஸ் பண்ணலாம். இதுல வந்து 5 lakh கிடையாது, 20 lakhல இருந்து 1 crore வரைக்கும் ரைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோரம் வந்து நேஷனல் ஃபோரம். நேஷனல் ஃபோரம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஒரு பிரசிடென்ட் 4 members இருப்பாங்க. பிரசிடென்ட் அண்ட் 4 members இருக்கும்போது இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் 4 members இருப்பாங்க இல்லைங்களா, அதுல ஒரு மெம்பர் வந்து விமனா இருக்கலாம். விமனா இருக்கும்போது இதோட வேல்யூ ஆஃப் குட்ஸ் வந்து 1 crore மேல இருக்க வேல்யூ ஆஃப் குட்ஸ்க்கு இவங்க கேசஸ் ஃபைல் பண்ணலாம். அது போக இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நீங்க அடிஷ்னலா தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து இந்த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, பேசிக்கா கன்சியூமருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ இப்ப இந்த கொஸ்டின் படிக்கும் போது நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்ப வந்துச்சு, எந்த இயர்ல வந்துச்சு நம்மளுக்கு தெரியும். 1986 பர்டிகுலரா எந்த டேட் அப்படின்னா 24th December. அந்த 24th December தான் நீங்க நேஷனல் கன்சியூமர் டேவாவும் கொண்டாடுறீங்க. அடிஷ்னலி நீங்க வந்து இதுல 3 ஃபோரம் பார்ப்போம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷனல் ஃபோரம்னு பார்ப்போம். அந்த ஒவ்வொரு லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்டேட்லயும் ஒரு பிரசிடென்ட் 2 members இருப்பாங்க. நேஷனல்ல மட்டும் பிரசிடென்ட் அக்கம்பனி பை 4 members. நேஷனல்ல அந்த 4 membersல ஒருத்தங்க வந்து விமன் மெம்பரா வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா கண்ணா, எவ்வளவு வேல்யூ ஆஃப் குட்ஸுக்கு அவங்க கேசஸ் ஃபைல் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு பெனாலிட்டிஸ் அப்படின்னு இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கலாம். ரீசெண்டா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது 2019ல அந்த அமெண்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணட்டுங்களா? எஸ் மேம். ஓகே. So, which of the following is a situation of adverse balance of trade? So, adverse balance of trade. ஒரு situation arise ஆகுது. இந்த situation எப்படி arise ஆகுதுன்னா which is related to your import and export activity. Import and export activity பண்ணுவோம் இல்லைங்களா? Importனா நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து குட்ஸ நம்ம கண்ட்ரிக்கு இந்தியால இருந்து நீங்க இந்தியால இருந்து நீங்க யூஎஸ் கிட்ட இருந்து ஒரு கமாடிட்டி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம இம்போர்ட்னு சொல்லுவோம். வேற இந்தியால இருந்து யூஎஸ்ஏக்கு ஒரு கமாடிட்டியை செல் பண்றோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். சோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து which leads to international trade அப்படிங்கிற இதுக்கு லீட் பண்ணும். சரிங்களா? அந்த லீட் பண்றதுல இந்த இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவோம். சோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னன்னா உங்களோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ், அந்த இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த ட்ரேட் வந்து பேலன்ஸா இருக்கா, இம்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சோ இதுல 3 சிச்சுவேஷன் பார்ப்போம். 3 types of situation or types of balance of trade ன்னு சொல்லுவோம். சோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா ஃபர்ஸ்ட் என்னது? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லுவோம். அது ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்க்கு மட்டும் பார்ப்பாங்க. சோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு 3 டைப் ஆஃப் ட்ரேட் இருக்கு. இந்த அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் is also called as deficit balance of trade and unfair favorable trade ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ unfavorable அப்படின்னா
என்னவா இருக்கும்னா அந்த கண்ட்ரி இம்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் இம்போர்ட்டே ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க. வேர் எக்ஸ்போர்ட்ல வந்து கம்பேர் பண்ணல காட்டிலும் இம்போர்ட்லயே ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தேன் த எக்ஸ்போர்ட் கம்பேர் டு த எக்ஸ்போர்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுனா அதோட சிச்சுவேஷன் என்னன்னா அந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பண்ணுவாங்க, ஆனா இம்போர்ட்டை காட்டிலும் எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்னது, அந்த கண்ட்ரியோட இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பொசிஷன் எப்ப கண்ட்ரில இருக்கும்னா, இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மோர் எக்ஸ்போர்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அப்ப இம்போர்ட் வந்து லெஸ்ஸா இருக்கு. அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற போது என்னன்னா இந்தியா வந்து இம்போர்ட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ரேதர் தேன் எக்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னா பேலன்ஸ்டு ட்ரேட். பேலன்ஸ் ட்ரேடுங்கிறது வந்து எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷன்ல இருக்க சிச்சுவேஷன் புரியுதா? உங்களோட இம்போர்ட்ஸ் மோர் தேன் எக்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் இஸ் மோர் தேன் த இம்போர்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ். இப்ப ஆன்சர் என்னவா இருக்குங்க? இம்போர்ட் மோர் தேன் எக்ஸ்போர்ட். இப்ப இந்த 3 ஆப்ஷனுக்கான உங்களுக்கு இதுக்கு தெரிஞ்சதுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான क्वेश्चन வந்துட்டு அட்வர்ஸ் ஆர் அன்ஃபேவரபிள் ஆர் டெபிசிட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். செகண்ட் ஒன் when export is more than import வந்து ஃபேவரபிள் ஆர் சர்ப்ளஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற क्वेश्चन சொல்லுவோம். தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு யுவர் இம்போர்ட் வந்துட்டு you will call it as balanced trade. So இந்த 3 பொசிஷனும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன்டர்நேஷனல் பிசினஸோட ஒரு கான்செப்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு வந்து எப்ப அரைஸ் ஆகும்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இன்கர் ஆகும்போது அரைஸ் ஆகும். இந்த क्वेश्चन புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? புரிஞ்சுதா கண்ணா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த கான்செப்ட் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸோட கான்செப்ட். சோ இது வந்து தியரிஸ், சரிங்களா? இந்த தியரிஸ எந்த ஆத்தர் வந்து டிஃபைன் பண்ணாங்க அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் தியரி, இந்த தியரிஸ் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரியில கிளாசிக்கல் தியரி, மாடர்ன் தியரின்னு இருக்கு. சோ அதுக்கு ரிலவெண்ட் ஆனதுதான் இந்த தியரிஸ் எல்லாம். சோ இப்ப இந்த 4 தியரிக்கும் ரிலவெண்ட் ஆன எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கான ஆத்தர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியும் அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரியும் வந்து எதுல வரும்னா கிளாசிக்கல் தியரியில வந்து வரும். கிளாசிக்கல் தியரியில வந்து சொல்லுவோம். சோ இதுக்கான ஆன்சர் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. எந்த ஆத்தர் வந்து எந்த தியரி வந்து ப்ரொபோன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தியரிக்கான ரிலவெண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் தியரி இருக்கு இல்லைங்களா, தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் வந்து யாரு வந்து ப்ரொபோன் பண்ணாங்கன்னா டேவிட் ரிக்கார்டோ தான் வந்து கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியோட ஆத்தர். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரியோட ஆத்தர் வந்து ஹெர்பலர் தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அவர் வந்து ப்ரொபோன் பண்ணியிருக்காரு. தியரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்டோன்மெண்ட் தியரி வந்து எக்கர்ஸ் அண்ட் ஹோலன் அப்படிங்கிற ஆத்தர் வந்து ப்ரொபோன் பண்ணியிருக்காரு. தியரி ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற தியரி வந்து யாரு ப்ரொபோன் பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு ஆடம் ஸ்மித் வந்து ப்ரொபோன் பண்ணிருக்காங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி வந்து டேவிட் ரிக்கார்டோ சொல்லியிருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி வந்துட்டு ஹெர்பல்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஃபேக்டர்ஸ் என்டோன்மெண்ட் தியரி வந்து எக்கர்ஸ் அண்ட் ஹோலன். அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி வந்து ஆடம் ஸ்மித். சோ இந்த தியரி, இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா இது ரிலவெண்டா ஒரு क्वेश्चन வரும். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கூட ரிப்பீட்டட் क्वेश्चनா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த क्वेश्चनக்கு ரிலவெண்ட், இந்த தியரிக்கு ரிலவெண்டான क्वेश्चन என்னவா இருக்கும்னா அதோட அசம்ஷனும் அந்த தியரியோட மீனிங்க அசர்ஷன் அண்ட் ரீசன் क्वेश्चनா வந்து கேட்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் தியரி வந்து இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரினா
இப்போ ஒரு ரெண்டு கண்ட்ரி இருக்குன்னு வைங்க, ஏ அண்ட் பி கண்ட்ரி இருக்கு. அந்த ரெண்டு கண்ட்ரில they would have ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரியோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். அப்ப அது சொல்லும் போதுதான் உங்களுக்கு கிளியரா கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரியோட இது கிடைக்கும். இப்ப ஏ அண்ட் பி ரெண்டு கண்ட்ரி இருக்கும். அந்த ஏ அண்ட் பி கண்ட்ரில எஃபெக்டிவா ஏ கண்ட்ரி வந்து காட்டன் வந்து எஃபெக்டிவா ப்ரொடியூஸ் பண்றாங்க. பி கண்ட்ரிய கம்பேர் பண்றதை விட ஏ கண்ட்ரில காட்டன் வந்து எஃபெக்டிவா ப்ரொடியூஸ் பண்றாங்க. 100% அவங்களால காட்டன் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கம்பேர் டு பி. இதுவே பில வந்துட்டு பி கண்ட்ரில வந்து காட்டன் வந்து 50% தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஆனா வீட் வந்து 100% ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏல வந்து காட்டன் 100%, வீட் வந்து 50%. பி கண்ட்ரில வந்துட்டு வீட் வந்து 100% ப்ரொடியூஸ் பண்றாங்க, காட்டன் வந்து 50% தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அவங்க கிட்ட இருக்க ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி. சோ அப்ப ஏ கண்ட்ரிக்கு வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜஸ் வந்து எதுல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இருக்குன்னா காட்டன் ப்ரொடியூஸ் பண்றதுல இருக்கும். ஆனா பி கண்ட்ரில அப்சல்யூட் அட்வான்டேஜ் வந்து வீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் இருக்கும். சோ அப்ப அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு எதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியோ அதுல மட்டும் லீடிங் அட்வான்டேஜ் வந்து எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இருக்கோ அதை வந்து மோரா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது வந்து ஆடம் ஸ்மித்தோட தியரி, அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. நெக்ஸ்ட் தியரி வந்து தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி அப்படின்னா வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஏ அண்ட் பி கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணோம். ஏ கண்ட்ரில எது சுப்பீரியரா இருக்குன்னா காட்டன் இருக்கு, பி கண்ட்ரில சுப்பீரியரா வீட் இருக்கு. பட் அங்க பர்டிகுலரா என்ன கன்சிடர் பண்ணுவாங்க கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ்னா, அந்த கண்ட்ரிக்குள்ளேயே அவங்களோட ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணிப்பாங்க. காட்டனா வீட்டா அப்படிங்கறத they will decide and comparative advantage எந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கோட காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குமோ கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கும். அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ்ங்கிறது இன்னொரு கண்ட்ரியோட நீங்க கம்பேர் பண்ணி டிசைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இஸ் யோர் தியரி ஆஃப் ஃபேக்டர் என்டோன்மெண்ட். தியரி ஆஃப் ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரியில வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா லேண்ட் லேபர் எல்லாம் இருக்குல்ல, லேண்ட் லேபர் கேபிட்டல் இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். சோ அந்த ஃபேக்டர்ஸ்ல எது அந்த கண்ட்ரில வந்து எது இன்டென்சிவா ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ரிலவெண்டான குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட கண்ட்ரில லேபர் தான் ஜாஸ்தியா நம்ம கிட்ட அவைலபிள் ரிசோர்சஸா இருக்காங்கன்னா லேபர் இன்டென்சிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர்ஸ் அவைலபிலிட்டி. அந்த ஃபேக்டர்ஸ்ல எந்த ஃபேக்டர் வந்து ஜாஸ்தி குவான்டிட்டியில அவைலபிளா இருக்கோ அந்த ஃபேக்டர்ஸை வந்து நீங்க சுப்பீரியர் அட்வான்டேஜஸா எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோ ஃபேக்டர்ஸ் என்டோன்மெண்ட் தியரி வந்து ஹெக்கர்ஸ் அண்ட் ஹோலன் வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தியரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம ரெண்டு பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு பாசிபிள் ஆப்ஷன்ல எந்த பர்டிகுலர் சாய்ஸ் வந்து உங்களுக்கு மேக்சிமம் இதான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். அது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா யூ வில் ஃபோர்கோன் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா ஃபோர்கோன் பண்ணி தான் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எடுத்துப்போம். சோ அதை ப்ரொபோன் பண்ணவங்க யாரு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட ப்ரொபோன் பண்ணவங்க வந்து ஹெர்பல்லர்ங்கிறவர் வந்து ப்ரொபோன் பண்ணாங்க. சோ இப்ப இந்த தியரியோட ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்கான். அந்த தியரிக்கு வேரியஸ் அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது அந்த நோட்ஸ்ல ரிலவெண்டான நோட்ஸ்ல தான் படிக்கணும். இப்ப டைம் பீயிங்க்கு இந்த தியரியோட ஆத்தர் படிச்சுக்கோங்க. இந்த தியரி எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? Shall I move on to next question, Kanna? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So in the first question வந்து which one of the following theory describe FDI flows in ecosystem? FDI அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். சோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பர்டிகுலர் தியரி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு தியரியும் என்னென்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் எப்படி நான் வந்து ப்ரொபோன் பண்ணணும்னு சொல்றேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் தியரி இருக்கு இல்லைங்களா, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. சோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரிங்கிறது வந்து என்னன்னா,
இந்த தியரிஸ் எல்லாமே நம்ம இன்டர்நேஷனல் பிசினஸ் கான்செப்ட்ல பாக்குறோம். ஜென்ரலா உங்களுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா என்னன்னு தெரியும். ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் கோ த்ரூ அ வேரியஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜஸ் வந்து நீங்க மார்க்கெட்டிங்ல படிச்சிருப்பீங்க, சரிங்களா? இன்ட்ரடக்ஷன், growth படிச்சிருக்கீங்களா? இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, சாச்சுரேஷன் லெவல் அப்படின்னு ஒரு பெல் ஷேப்ட் கர்வ் மாதிரி நம்ம ஒரு இது படிச்சிருப்போம், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். சோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரிங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் கிராஸ் ஆகும் இல்லைங்களா? இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, சாச்சுரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ல படிச்சிருப்போம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். சோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி வந்து என்ன சொல்லும்னா, இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நம்மளோட ஹோம் கண்ட்ரியில இருக்க இனோவேஷன் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணாலும் இல்ல ஃபாரின் கண்ட்ரில இருக்க பர்சன்ஸ் நம்மளோட கண்ட்ரில இருக்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் அந்த இனோவேஷனோட ஃப்ளோவை மெஷர் பண்றதுதான் வந்துட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் என்விரான்மென்ட் தியரி நம்ம இப்ப பார்த்தோம், ப்ரீவியஸான மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் என்விரான்மென்ட் தியரிங்கிறது என்ன? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லைங்களா? லேபர் கேபிட்டல் எல்லாம் இருக்கும், லேபர் கேபிட்டல் மிஷினரி எல்லாம் இருக்கும். சோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எது இன்டென்சிவா சீப்பா அங்க கிடைக்குதோ, சீப் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன், அபண்டன்ட் ரிசோர்சஸ், மோர் ரிசோர்சஸ் கிடைக்குதோ அந்த ரிசோர்சஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஃபேக்டர் என்விரான்மென்ட் தியரிங்கிறது இன்டர்நேஷனல் தியரி. இந்த இன்டர்நேஷனல் தியரிக்கும் எஃப்டிஐக்கும் எந்த ரிலவன்ஸியும் இல்ல. அப்ப நீங்க ஃபேக்டர் என்விரான்மென்ட் தியரி ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். வாட்டர் ஃபால் தியரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த தியரி வந்து ஒரு மார்க்கெட்குள்ள என்டர் ஆகறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. இந்த தியரி வந்து ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுவோமே தவிர இது எஃப்டிஐயோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட எதுக்குமே ரிலவென்ட் இல்லை. இந்த வாட்டர் ஃபால் தியரி வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்குள்ள என்டர் ஆகும் போது ஸ்டார்டிங்ல அந்த கண்ட்ரியோட ரிஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அவங்களோட பாலிசி, ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த கண்ட்ரில வந்து ரிஸ்க் லெஸ்ஸா இருக்கோ அந்த கண்ட்ரில போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ வாட்டர் ஃபால் தியரிங்கிறது வந்து இட் இஸ் அ மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி which is adopted by a company which is not related to FDI. FDI கூட ரிலேட்டடே இல்ல. நியூ ட்ரேட் தியரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது வந்து மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா எக்கனாமிக்ஸ்ல. மோனோபாலிஸ்டிக் காம்படிஷனோட அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி என்டர் ஆகிற தியரி. சோ இந்த ஆப்ஷன் 2 ஃபேக்டர் என்விரான்மென்ட் தியரி, வாட்டர் ஃபால் தியரி, நியூ ட்ரேட் தியரி எல்லாமே which is relevant to international theory and which is not relevant to FDI. FDI கூட ரிலவென்ட் இல்ல. அப்ப நீங்க ரிமைனிங் இருக்க 3 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி தான் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில என்டர் ஆகறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே அந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு ஸ்டேஜஸா எப்படி கிராஸ் ஆக போது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸையுமே ஃபாரின் கண்ட்ரில வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி என்னென்ன இனோவேஷன் எடுத்தது, அந்த எஃப்டிஐயோட ஃப்ளோஸ் எப்படி இருக்குன்னு கவர்ன் பண்ற தியரி வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. சோ இதோட ஆன்சர் வந்து 1 ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, which one of the following is trade related entry mode in international market? சோ இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு நம்ம நிறைய மோட்ஸ் வந்து பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைசன்சிங், பிரான்ச்சைசிங், ஜாயிண்ட் வெஞ்சர். இதுல இல்லாத ஆப்ஷனும் நான் சொல்றேன். நம்ம லைசன்ஸ் மூலமாவோ, பிரான்ச்சைசி, ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாவோ நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்குள்ள என்டர் ஆகுவோம். ஆனா இதுக்கு ரிலவென்ட் இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்குள்ள என்டர் ஆகிறதுக்கான என்ட்ரி மோட். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் which is irrelevant. இது வந்து என்ட்ரி மோடே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? ஒரே நிமிஷம். என்ட்ரி மோட் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரி. இதோட ஆன்சர் வந்து மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட். சோ இந்த மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபர்ம் வந்து ஒரு அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸா இருக்கிறவங்களை வந்து ஃபாரின் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. என்னன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல அவர் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்ட் பர்சனை வந்து ஆக்சுவலா இங்க வந்து ஒரு நாட் வந்து வரும் கண்ணா, நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். இந்த 3 ஆப்ஷன்ஸ்
2, 3, 4 ஆப்ஷன்ஸ் தான் வந்து இன்டர்நேஷனல் தியரி கூட ரிலவென்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட் குள்ள என்டர் ஆகிற மோட். எது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்டர் ஆக முடியாதுங்கிற மோடு தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட். சரிங்களா, நான் இங்க ஒரு நாட் இன்க்ளூட் பண்ணல, நான் பிபிடி ஷேர் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணி அனுப்புறேன். ரிமைனிங் இருக்க எல்லா மோடுமே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான மோட். இன்டர்நேஷனல் லைசன்சிங் ஆகட்டும், நீங்க வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட லைசன்ஸ் ஆப்டைன் பண்ணி பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க த்ரூ லீசிங் ஆல்சோ. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து நீங்க எஃப்டிஐல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, whereas you will invest in some other country. So this is about your first. இப்ப இந்த செஷனுக்கு இந்த பர்டிகுலர் இவ்வளோ 5 to 6 கொஸ்டின் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸும் பிசினஸ் என்விரான்மெண்ட்ல கவர் பண்ணிருக்கேன். தேர்ஸ்டே எடுக்கிற கிளாஸ்ல ரிமைனிங் இன்னும் கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆட் பண்றேன். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Yes, ma'am. ஓகே டகனா. சோ இந்த கொஸ்டின் வந்து உங்களோட செகண்ட் யூனிட் இருக்கு இல்லைங்களா, அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங்க்கு ரிலவெண்டான கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் வந்து ஆடிட்டிங் யூனிட்டுக்கு ரிலவெண்டான கொஸ்டின். ஆடிட்டிங்ல நம்ம என்ன பார்ப்போம்? ஆடிட்டிங்கிறது வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை வந்து இருக்க அக்கவுண்ட்ஸ் வந்து ட்ரூவா இருக்கா, ஃபேர் இனஃபா இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்றதுல ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு, அதை நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆடிட் பார்த்திருப்போம், என்னென்ன ஆடிட் வந்து ஒவ்வொரு கன்சர்ன்ல கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வவுச்சிங், வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்றத பார்ப்போம். அப்புறம் இன்டர்னல் ஆடிட் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆடிட்டிங்க்கு ரிலவெண்டான டேர்ம். சோ நீங்க ஆடிட்டிங் படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் யூனிட் படிக்கும் போது வவுச்சிங் ரிலவெண்டாவும், வெரிஃபிகேஷன், இந்த இன்டர்னல் செக், கண்ட்ரோல் மெஷர் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கணும். அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்டான சப்போர்ட்டிங் ஆன்சர்ஸ் வந்து படிச்சுக்கணும். சோ இந்த கொஸ்டின் என்னன்னா, which one of the following consists of comparing entries in the books of accounts with the documentary evidence in support thereof. சரிங்களா, சோ நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் செக் பண்றீங்க. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ ஒரு கேஷ், நீங்க ஒரு சேல்ஸ், ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பர்ச்சேஸ்க்கு ரிலேட்டடான பில்ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சிஸ்டமைஸ்டாவோ இல்ல மேனுவலாவோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும். அந்த டிரான்சாக்ஷனோட ட்ரூ இனஃப் நேச்சரை செக் பண்றது வந்து அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான். சோ இந்த செக் பண்ணும்போது அதுக்கான ரிலவெண்ட் எவிடன்ஸ சர்ச் பண்ற ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது அந்த கொஸ்டின். சோ அது சர்ச் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு வவுச்சிங். வவுச்சிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, when you check the books of accounts with comparing your evidence, எவிடன்ஸோட செக் பண்ணி இது பண்ற ப்ராசஸ் பேரு நம்ம வவுச்சிங்னு சொல்லுவோம். whereas internal check and internal control அது எப்ப ஃபாலோ ஆகும்னா, இன்டர்னல் ஆடிட் அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் நடக்கும் போதுதான் வந்து ஃபாலோ ஆகும். வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து உங்களோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த கன்சர்னோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிய வந்து ட்ரூ இனஃபா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சோ வவுச்சிங் இஸ் நத்திங் பட், இது வந்து ஆடிட்டிங்ல பாக்குற ஒரு கான்செப்ட். வவுச்சிங்கிறது உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணியிருக்க என்ட்ரியும் அதோட எவிடன்ஸையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம வவுச்சிங்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அது எப்ப பார்ப்போம்? இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுல படிப்போம் அப்படின்னா வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல படிச்சிருப்போம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிப்பீங்க இல்லைங்களா, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல AS நம்பர் 3 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கவர்ன் பண்ணும். சோ இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலவெண்டான அதோட ரிலவெண்டான கான்செப்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் என்ன ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்துட்டு ஆர்கனைசேஷனுக்குள்ள வர கேஷஸும் அதுக்கு ரிலவெண்டான ஆக்டிவிட்டிஸையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு அதுக்கு ரிலவெண்டான கான்செப்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ். சோ இந்த 3 ஆக்டிவிட்டிஸ் பேசிஸ்ல தான் நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஆர்கனைசேஷனுக்குள்ள இல்ல ஒரு கம்பெனிக்குள்ள கேஷ் வந்து கேஷ் இன்ஃப்ளோ ஆயிருக்கா அவுட்ஃப்ளோ ஆயிருக்கான்னு மெஷர் பண்றதா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ஒர்க். அதே மாதிரி இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு போடுவோம் அப்படின்னா, ஃபண்ட்ஸ் வந்து எந்த சோர்சஸ்ல இருந்து நீங்க ஃபண்ட்ஸ் அரைஸ் பண்ணிருக்கீங்க, அந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படி வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு ஒரு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது வந்து என்னன்னா, ஃபண்ட்ஸ் which is required to meet your day to day expenses. Day to day expenses மீட் பண்றதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு ஒண்ணு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பேஸை வச்சுதான் ஒர்க்கிங் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தா ஃபண்ட்ஸ் வந்து எப்படி சார்ட் டவுன் ஆயிருக்கு, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு இது வந்து கண்டுபிடிப்பீங்க. இது வந்து ப்ராப்ளம் ஓரியன்டா நான் சொல்றேன். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பேசிஸ்லயும் நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். அதாவது கரண்ட் அசெட்ஸ் சேஞ்ச் ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு தம் ரூல் ரிலவெண்டான ஒரு கொஸ்டினும் நான் அதுக்கப்புறம் வச்சிருக்கேன். அது பார்க்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா, இப்ப இதுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கூட ரிலேட் ஆகாத ஸ்டேட்மெண்ட். சோ அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரிப்பேர்? இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு நோ த டோட்டல் சோர்சஸ் அண்ட் த யூசஸ் இன் தி இயர். சோ ஃபண்ட் ஃப்ளோ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொன்னா, அந்த ஃபண்ட் எப்படி நம்ம ப்ரொக்யூர் பண்ணோம், அந்த ஃபண்டை எப்படி செலவு பண்ணோம் அப்படின்னு தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ரிசீவ்ட் இஸ் a சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் ஷேர் வாங்கியிருக்கீங்க, அந்த ஷேருக்கு அந்த கம்பெனில உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. இப்ப டிவிடெண்ட் உள்ள வரும்போது உங்களுக்கு கேஷா வந்து வருது, அமௌண்ட் ஃபண்ட் வந்து உள்ள வருது. இப்ப ஃபண்ட் உள்ள வரும்போது நம்ம அதை என்னவா ட்ரீட் பண்ணுவோம்? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் ட்ரீட் பண்ணுவோம். இதுவே ஃபண்ட் இப்ப நீங்க ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த மிஷினரிக்கு ஃபண்ட் வந்து வெளியே போகுது, அதை வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவோம். So dividend received is a source of fund. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் it is the preparation, one second, it is a preparation at the discretion of the management. மேனேஜ்மெண்ட்டுக்கான டிசிஷனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால இதுவுமே ரிலவெண்டான ஃபண்ட் ஃப்ளோவும் கேஷ் ஃப்ளோவும் மேனேஜ்மெண்ட்ல எடுக்கிற டிசிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் ஒன் கரெக்ட் ஆப்ஷன். Fourth one வந்து it is useful for external financial management. Fund flow statement வந்து நம்ம இன்டர்னலா டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் யூசருக்கு அது யூஸ் ஆகாது. சோ இப்ப உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆப்ஷன்ஸ் டிக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் இஸ் ரிலவென்ட் டு யுவர் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் இஸ் யுவர் irrelevant ஆப்ஷன். அப்ப ஃபோர்த் ஒன் தான் நம்ம வந்து டிக் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப இந்த கான்செப்ட் இந்த ஸ்லைட பொறுத்தளவுக்கு நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்திருக்கோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, பினான்சிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம்னா, அந்த பிசினஸ் ரிலவெண்டான டிரான்சாக்ஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். பினான்சிங் ஆக்டிவிட்டிங்கிறது வந்துட்டு அந்த கம்பெனிக்கு ஏத்த ரிசோர்சஸை எப்படி வந்து நம்ம அரைஸ் பண்ணிருக்கோம், லோன் மூலமாவா இல்ல ஷேர் இஷ்யூ பண்ணியோ டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியோ கேஷை எப்படி அரேஞ்ச் பண்ணோங்கிறது வந்துட்டு பினான்சிங் ஆக்டிவிட்டில பார்ப்போம். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம ஃபண்டை வாங்கினதுல இருந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா இல்ல மிஷினரி பில்டிங்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கோமான்னு பார்ப்போம். சரிங்களா? So this is your question. Next is your preference share in India issued by a company. Preference share issue பண்றாங்க இல்லைங்களா? அந்த preference share நம்ம ஷேர் கேபிட்டல் இருக்கு. ஷேர் கேபிட்டல்ல 2 types of shares இஷ்யூ பண்ணி அந்த ஷேர் கேபிட்டல் அரைஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து ஈக்விட்டி ஷேர், அதர் ஒன் இஸ் யோர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை அந்த கம்பெனி எவ்வளோ வருஷத்து வரைக்கும் மேக்சிமம் பீரியட் வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர் வித் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ இந்த வித் ஹோல்ட் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு பண்ண முடியும்னா அன்லிமிட்டட் பீரியட் வரைக்கும் கண்டிப்பா வித் ஹோல்ட் வந்து பண்ண முடியாது. அப்ப அன்லிமிட்டட் பீரியட் ஆப்ஷனை நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ரிலவெண்டான ஆப்ஷனா இருக்கும்.
சோ இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு அந்த ஷேர் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் பீரியட் வந்து 20 இயர்ஸ். இந்த மேக்ஸிமம் பீரியட் 20 இயர்ஸ் வரைக்கும் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வந்து ஷேரை அவரே வித்ட்ரால் பண்ணிட்டு லாஸ்ட் ஆஃப் 20 இயர்ஸ் அப்புறம் அந்த ஷேரை வந்து சேல் பண்ணலாம். வேறஸ் அந்த எப்ப வந்து ஸ்பெஷல் கேசஸ்ல 30 இயர்ஸ்ல எக்ஸம்ட் ஆகும்னா ஸ்பெஷல் கேஸ்ல ஏதோ ரெசல்யூஷன் பாஸ் ஆனா மட்டும்தான் 30 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். சோ இதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா அது எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம ஹோல்ட் பண்ணணும், 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்வலா நெட் எக்ஸாம்ல வந்து வரும். இதுக்கு வந்து அப்ப உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து நல்லா தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சாதான் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இல்ல இன்கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, working capital is the amount of funds necessary to cover the cost of operating enterprises. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, circulating capital means the current asset of the company that are change in the ordinary course of the business from one form to another. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே working capitalக்கு ரிலவெண்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது ஒரு ஃபண்டு, உங்களோட பிசினஸ் ரன் பண்ற டே டு டே எக்ஸ்பென்சஸ் ரன் பண்றதுக்கு அந்த ஃபண்ட் வந்து தேவைப்படும். சரிங்களா? சோ அந்த ஃபண்டுக்கு அப்ப அந்த ஃபண்டு எதுக்கு தேவைப்படும்? டெய்லி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ரன் பண்றதுக்கு, டெய்லி எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றதுக்கும் பிசினஸ் ரன் பண்றதுக்கும் அந்த ஃபண்ட் தேவைப்படும். அப்போ அந்த கான்செப்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் necessary to cover the cost of operating the enterprises. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல நம்ம வந்து சர்க்குலேட்டிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஏன் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சர்க்குலேட்டிங் கேபிட்டல்னு சொல்றோம்னா, கேஷ் வந்து திருப்பி கேஷாவே வந்து கன்வெர்ட் ஆகும். எப்படி கேஷ் வந்து கேஷாவே கன்வெர்ட் ஆகும்னா, அது ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த நான் சர்க்கிளை வந்து சொல்றேன், நீங்க ஜஸ்ட் விஷுவலைஸ். உங்களோட கேஷை வச்சு with the help of cash you will purchase raw material purchase பண்றோம். அந்த ரா மெட்டீரியலை வச்சு கேஷ்ல இருந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ரா மெட்டீரியல் நீங்க ஃபேக்டரிக்கு அனுப்புறீங்க. ஃபேக்டரிக்கு அனுப்பும் போது அது என்ன ஆகும்? ஃபேக்டரியில அந்த ரா மெட்டீரியல் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து பினிஷ் குட்ஸா கன்வெர்ட் ஆகும். பினிஷ் குட்ஸ்ல இருந்து நீங்க சேல் பண்ணுவீங்க. சேல் பண்ணும்போது டெப்டாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். அந்த டெப்டாஸ்ல இருந்து திருப்பி கேஷாவே ரியலைஸ் ஆகும். அதுதான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து கேஷ் வந்து சர்க்குலேட்டா கேஷாவே திருப்பி கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு கேஷ் வந்து ரா மெட்டீரியல் வாங்குவோம். ரா மெட்டீரியல்ல இருந்து அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸா இருக்கும். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து யூ வில் கன்வெர்ட் இன்டு பினிஷ் குட்ஸ். பினிஷ் குட்ஸ்ல இருந்து திருப்பி டெப்டாஸ்க்கு நம்ம சேல் பண்ணுவோம். டெப்டாஸ்ல இருந்து கேஷ் ரியலைஸ் பண்ணுவோம். இந்த ஹோல் சைக்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த சைக்கிள் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபண்ட் தேவைப்படும். அந்த ஃபண்டை தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த ஃபண்டை ஃபுல்லா மெட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு கேபிட்டல் தேவைப்படும். இது சர்க்கிள், இந்த ஃபண்ட் இந்த சைக்கிள்குள்ள ரிவால்வ் ஆகிற கேபிட்டல தான் நம்ம வந்து சர்க்குலேட்டிங் கேபிட்டல் சொல்லுவோம். சோ ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்னன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் ஃபண்ட். கரண்ட் அசெட்டுக்கும் கரண்ட் லைபிலிட்டிக்கு மட்டும்தான் நம்ம டீல் பண்ணுவோம். கரண்ட் அசெட்ங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் அசெட். நம்ம சீக்கிரமா ஒரு அசெட்டை கன்வெர்ட் பண்ணிடுவோம். வித்தின் 1 இயர்க்குள்ள நம்மளால அது லிக்விடேட் பண்ண முடியுங்கிறத வந்து கரண்ட் அசெட்னு சொல்லுவோம். வித்தின் 1 இயர்க்குள்ள நம்ம பே பண்ற லயபிலிட்டிஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் அசெட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டாக், டெப்டாஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் எல்லாம் வந்து கரண்ட் லைபிலிட்டியோட எக்ஸாம்பிள். சோ கமிங் டு திஸ் கொஸ்டின், இப்ப உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்டோட ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதோட சைக்கிள் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது? ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் which is necessary to cover the cost of operating enterprises. அந்த என்டர்பிரைசஸோட காஸ்ட கவர் பண்றதுக்கு. சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து எதுக்கு? ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல அந்த கரண்ட் அசெட் வந்து ஈஸியா இன்னொரு ஒன் ஃபார்ம்ல இருந்து another ஃபார்முக்கு ஈஸியா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ both the statements are correct. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியணும். அப்பதான் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்
நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இது வந்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிலவெண்டான கொஸ்டின். நான் ரேண்டமா எடுத்திருக்கேன். பட் ஐ வில் சே which question is related to which unit. So இது financial managementக்கு ரிலவெண்டான கான்செப்ட். financial managementோட பேசிக் அப்ஜெக்டிவ் கேக்குறாங்க. சரிங்களா? சோ அந்த அப்ஜெக்டிவ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 அப்ஜெக்டிவ் இருக்கு. இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் பினான்சியல் மேனேஜ்மெண்டோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். லேட்டரா அந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து இட் இஸ் மூவ் ஆன் டு செகண்ட் அப்ஜெக்டிவ். ஷேர் ஹோல்டர் வெல்த் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேர் ஹோல்டர் வெல்த்தையுமே இன்க்ரீஸ் பண்றது தான் பினான்சியல் மேனேஜ்மெண்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்ஜெக்டிவா இருந்தது. சோ பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது வந்து என்னன்னா, நம்ம அந்த ஃபண்டை ப்ரொக்யூர் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஃபண்டை ப்ரொக்யூர் பண்றதுக்கு அந்த ஃபண்டை ப்ரொக்யூர் பண்றதுக்கான காஸ்ட், அந்த ஃபண்டை ப்ரொக்யூர் பண்ணி எவ்வளவு ஆப்டிமைஸ்டா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு பார்ப்போம் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல. அதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் வெல்த் மேக்ஸிமைசேஷன். இப்ப இந்த கொஸ்டின்ல தனித்தனியா ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல 2 ஆப்ஷன் ரிலவெண்டான கொஸ்டின் இருந்தா 2 ஆப்ஷனும் மர்ஜ் பண்ணிக்கணும். சோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஃபர்ஸ்ட். ஆனா அதுல அந்த 2 அப்ஜெக்டிவ்ல ஃபோர்மோஸ்ட் அப்ஜெக்டிவ், இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மேக்ஸிமைசிங் த ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இதுவும் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டான கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா வந்துட்டு இது எல்லாமே ஒவ்வொரு கான்செப்ட்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் பட்ஜெட்டிங், அசெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் யோர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த ஆப்ஷன் சியை தவிர மித்த ஏ, பி அண்ட் டி இந்த 3 கான்செப்டுமே நம்ம பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸா வந்து படிப்போம். சோ கேபிட்டல் ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு தேவைப்படுற ஃபண்ட்ஸை நீங்க ப்ரொக்யூர் பண்ணணும். ஃபண்ட்ஸை வந்து எப்படி வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, either it will be your own capital or equity fund or preference share or debentures, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த ஆப்ஷனுக்கு நீங்க ஒரு அந்த ஃபண்டை வாங்குறதுக்கு அந்த ஃபண்டுக்கு நீங்க ரிட்டர்ன் பே பண்ணுவீங்க. இப்ப நீங்க லோன் வாங்குறீங்க, லோன் மூலமா ஒரு ஃபண்டை அரைஸ் பண்றீங்கன்னா அந்த லோனுக்கு என்ன ரிட்டர்ன் பே பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்ம காஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த காஸ்ட் அந்த பர்டிகுலர் கேபிட்டல் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ்ல இருந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அந்த சோர்ஸ்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க. இப்ப லோன் வாங்கினா அதோட காஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். இதுவே ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருந்தா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிவிடெண்ட் கொடுப்போம். சரிங்களா? அதுதான் வந்து காஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டலை அக்யூர் பண்றதுக்கு காஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு இன்கர் பண்ணோம், அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிற போது என்னன்னா, கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கறது வந்து ஆப்டிமைஸ்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ண நம்மளோட கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷனை இது பண்றது. ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணி நீங்க ஒரு டிசிஷன் வந்து எடுப்பீங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எப்படின்னா கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி பட்ஜெட்ஸ் வந்து டிசைட் பண்ணும். ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப்டிமைஸ் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கறத அந்த ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. 6 ஃபார்முலாஸ் இருக்கு. அதை வந்து நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேபிட்டல் பட்ஜெட்டிங் கொடுக்கும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ். சோ இந்த 3 கான்செப்ட்ஸ், 3 சோர்சஸ் எவ்வளவு காம்பினேஷன்ல டிசைட் பண்ண ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா 50% ஈக்விட்டி, 50% டிபெஞ்சர், இல்லைன்னா 30% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 20% ஈக்விட்டி ஷேர், 50% லோன். இந்த காம்பினேஷனை டிசைட் பண்றத கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். சோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது அந்த கேபிட்டலை அரைஸ் பண்றதுக்கு நீங்க பே பண்ற அமௌண்ட். இப்ப லோன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னா டிவிடெண்ட் கொடுக்கும். கேபிட்டல் பட்ஜெட்ங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட் எது ஆப்டிமைஸ் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கறத இன்கர் பண்றதுக்கு நிறைய மெத்தடாலஜி பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ எவ்வளவு, கேஷ் இன்ஃப்ளோ, அந்த ப்ராஜெக்டோட ஆப்டிமைஸ் ரேட். அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின் நான் Thursday கிளாஸ்ல கண்டிப்பா வைக்கிறேன். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கானது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் யுவர் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின்ல
which of the following term is used to represent the proportionate between debt and equity relationship? So டெப்டுக்கும் ஈக்விட்டி ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்க கான்செப்ட வந்து என்னன்னு கேக்குறாங்க. சோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா அந்த டிபெஞ்சருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். டிபெஞ்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவோம். அப்ப இந்த கான்செப்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட ரிலவென்ட். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது நீங்க ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்ப கேபிட்டல் பட்ஜெட்டிங்க்கும் இந்த கான்செப்ட் ரிலவென்ட் இல்ல. அசெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்ல. அப்ப யூ கேன் ஈஸிலி கம் டு அ கன்க்ளூஷன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா the rate of return. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது வந்து irrelevant அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு the rate of return on investment increase with the shortage of working capital. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு. இது இந்த क्वेश्चन வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலவென்டான क्वेश्चन. ஒர்க்கிங் கேபிட்டல்ல ஒரு ஷார்டேஜ், ஒர்க்கிங் கேபிட்டல் குறைஞ்சதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உங்ககிட்ட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு மெட் அவுட் பண்ற ஃபண்டோட இது குறையும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ நேச்சரா இருக்குமா? ஒர்க்கிங் கேபிட்டல் குறைஞ்சா இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் எக்ஸிஸ் ஆஃப் கரண்ட் அசெட் ஓவர் கரண்ட் லைபிலிட்டி. ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன சொன்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து greater the size of business unit larger will be the requirement of working capital. So உங்களோட யூனிட் பெருசாக அந்த working capitalோட requirementம் larger enough நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து working capital is also known as circulating capital. அப்ப working capital is also known as circulating capitalங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து irrelevant ஸ்டேட்மெண்ட். ரிமைனிங் இருக்க 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் 2, 3 and 4 வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்டேஜ் நடக்கும்போது ஃபண்டே அங்க இல்ல. ஃபண்ட் இல்லாம பிசினஸ் எப்படி டெவலப் ஆகும், இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணணும். சரிங்களா? சோ மேம் யூ கேன் ப்ரொசீட் மேம். ஆஃப்டர் தட் ஐ வில் டேக். இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்காக்கன்னா ஐ திங்க் சோ 14 क्वेश्चंस வந்து நான் கவர் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான். ஆனா வந்து இப்படி கொஞ்சம் இட் வில் டேக் டைம். சரிங்களா? இது இப்படி படிக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் இருந்தாலுமே இப்படி படிக்கும் போது உங்களுக்கு மோர் क्वेश्चंस MCQ அந்த क्वेश्चனுக்கு ரிலவென்ட்டான கான்செப்டை நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த क्वेश्चनல ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் திருப்பி எடுக்கிறேன். Another part will be continue for some. Ma'am will continue and the remaining I will take after some times. That's a doubt இருக்குங்களா? Shall ma'am proceed? Yes, ma'am. Okay, Kanna. Yes, ma'am. Aparna ma'am, you can continue. Yes, ma'am. Okay, thank you. Thank you, ma'am. Thank you so much. So, yes, good Thank you. evening, everyone. How are you all? Good evening, ma'am. Yes. Okay. Great. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டே தான் வரப்போகுது. ஸோ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட் ஏர்ஜ் வந்து வேண்டாம், நம்ம படிச்ச வரைக்கும் போதும். அதை எப்படி ரீகால் பண்ணணும் லாஸ்ட் மினிட்ல, நியூ கான்செப்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல எடுக்கிறது வந்து அது ஓகே ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டா ரீகால் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இருக்கிற பேசிக் இது வந்து நம்ம அதை வச்சே வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ மூவிங் ஆன் ஆஃப்டர் ரம்யா மேம், இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கவர் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து ஐ வுட் லைக் டு டேக்.
ஸோ நான் என்ன டாபிக் கவர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறேன், ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், and then other 2 topics இல்லைங்களா. So financial management and then 5 units I have been covered. So அதுல இருந்து I have taken such questions. First வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ வாட் இஸ் அதர் நியூ ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ்ஸை பத்தி, இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் பத்தி, அந்த மாதிரிலாம். ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பிரைமர்லி டீல்ஸ் வித் எதை டீல் பண்ணி இருக்கு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே இங்க வந்து நமக்கு நெட்டை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு இருக்கு. நாட் ஒன்லி நெட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு நாலேஜ் நமக்கு படிச்சிருந்தோம் அப்படின்னா வில் கெட் இட், ஆர் நம்ம ரேண்டமா போய் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா வில் கெட் கன்ஃபியூஸ். ஸோ இங்கேயுமே வந்துட்டு மைக்ரோ லெவல் ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங், ஓகேங்களா, பிசினஸ் எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா which of the following is not in scope of business economics அப்படின்னா எது எக்கனாமிக்ஸ்குள்ளேயே இல்ல. நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் இஸ் வெரி ஈஸி. மற்றது எல்லாமே பார்க்கும் போதே வந்து இட் இஸ் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு தெரியுது. டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கா இருக்கலாம், காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் பிரைசிங் பாலிசிஸா இருக்கலாம். இது ஒன்று மட்டும் தான் ஆட் ஒன் அவுட். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு பிக் தி ஆன்சர் அப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் எசென்ஷியலி பாத்தீங்கன்னா Sorry, 1 minute. So yes, இப்போ visible ஆகுதுங்களா? Yes, ma'am. Yes, I should come again from first or it's okay for you? From first. Okay, no problem. Okay, so இப்போ பிசினஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have come again with நிறைய டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ எல்லாமே பிசினஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு மேஜரா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே கவர் பண்ண முடியாதுதான், பட் மேஜரா வந்துட்டு நம்ம கர்வ்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ், டோட்டல் கர்வ்ஸ், டோட்டல் ரெவென்யூஸ் என்னென்ன, ஸோ வாட் இஸ் காஸ்ட் என்னென்ன, ஸோ இது எல்லாமே மெயினா தெரிஞ்சுக்கணும். ஸோ பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ மைக்ரோ லெவல் ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங், ஓகேங்களா. So next one பார்த்தோம்னா which of the following is not in the scope of business economics. So business economics குள்ளே வராதுன்னா இதுல odd one out ஈஸியா பிக் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், காஸ்ட் அனாலிசிஸ், பிரைசிங் பாலிசிஸ் எல்லாமே வரும். பட் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், ஸோ இதுதான் வந்து it will not come under economics. So next, business economics is essentially, if you see, it is a managerial economics. எல்லாமே தான் economics, but it is basically it is a managerial economics. So next, if you see, the primary objective of profit seeking firm is profit maximization. மெயினா வந்துட்டு எதுக்காக நம்ம வந்து இது பண்றோம், ஒரு firm ஒரு business ரன் பண்றோம்னா it is a profit maximization. Next, which objective emphasizes long term growth? எது வந்துட்டு long term growth இருக்க முடியும்னா long run growth maximization. maximization இல்லைங்களா. அந்த நெட் காம்படேட்டிவ் பொறுத்த அளவுக்கு மேக்சிமமா வந்துட்டு உங்களுக்கு half தான் டிரெக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்க அது பார்க்கும் போது டிரெக்டா இருக்கும், பட் ஆக்சுவலி இட் இஸ் இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி இருக்கும். So next, if you see law of demand, so இது வந்து எக்கனாமிக்ஸ்ல ஒரு மெயின் டாபிக்ல லா ஆஃப் டிமாண்டும் ஒன்று. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் இது படிச்சிருக்கணும். ஸோ இது கவர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் சி எ கிளான்ஸ் அட் தி லாஸ்ட் மினிட். ஸோ லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கும் போது குவான்டிட்டி டிமாண்ட் ஃபாலோ ஆகும்போது ப்ரைஸ் ரைஸ் ஆகும். அது அதோட கான்செப்ட் பார்த்துட்டு போறீங்களா. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டிமாண்ட் பிரைஸ் இண்டிபெண்ட், இந்த டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் அப், டிமாண்ட் ஈக்குவலி ஸ்லோப்ஸ், இந்த கான்செப்டோட மீனிங்கே வந்து இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ நமக்கு ஈஸியா வந்துட்டு நம்மளோட ரைட் ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அசர்ஷன் ரீசனிங். ஸோ இங்க வந்து நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பொறுத்த அளவுக்கு அசர்ஷன் ரீசனிங்ல நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் நிறைய வந்து இதுல தப்பாக சான்சஸ் இருக்கு நிறைய கொஸ்டின்ஸ். அண்ட் நிறைய இது ரிகார்டிங் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வருது இல்லைங்களா. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ 10 கொஸ்டின்ஸ்ல அவுட் ஆஃப் 10 4 கொஸ்டின்ஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து அசர்ஷன் ரீசனிங் வரும். எல்லா கொஸ்டினுமே எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ரேண்டமா எல்லா டாபிக்ல இருந்துமே ரேண்டமா நான் எடுத்த 5 யூனிட்ஸ்ல இருக்க டாபிக்ல ரேண்டமா இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங் which helps the customers differentiate the products. First அதோட ரீசனிங் brand is simply a logo or a symbol of a company. ஓகே, இதுல என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா both A and R ரெண்டுமே கரெக்ட் and R is the correct explanation. Yes, இதுல both A and R are true, but R is not the correct explanation. Okay, the next one the R is true, but sorry, A is true, but R is false. Next is A is false, but R is true. Okay, இப்போ நம்ம வந்து எப்படின்னா அது அசஸ்மெண்ட் ரீசனிங் பொறுத்தளவுக்கு read the question twice. அப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். So read the question twice and see ரெண்டையுமே வந்துட்டு லிங்க் பண்ணி பாருங்க. ரெண்டு சென்டென்ஸையும் பார்த்துட்டு ரெண்டையும் லிங்க் பண்ணி ரெண்டுமே லிங்க் ஆகுதா அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்த்தா தெரியும். இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு பிராண்டிங் ஹெல்ப்ஸ் கஸ்டமர் டிஃபரன்ஷியேட் த ப்ராடக்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் வந்துட்டு பட் இட் இஸ் நாட் இட் இஸ் ஒன்லி a logo அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிராண்ட் அப்படி கிடையாது இல்லையா? இட் இஸ் நாட் a correct explanation. So C is the correct answer here. So next question பார்த்தோம்னா a movement along the demand curve occurs when the price changes. எப்ப demand curve move ஆகும் or change ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா price change ஆகும்போது change ஆகும். So option C is correct. இங்க வந்து income changes, advertisement changes இதெல்லாம் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். price அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம demand curve-ஓட ரொம்ப ரிலேட் ஆயிருக்கிற ஒரு determinant இல்லைங்களா? So next question, price elasticity of demand measures. price elasticity எதை மெஷர் பண்ணும்? இங்க வந்துட்டு பிரைஸ்ங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கு. price responsiveness to price changes, responsiveness to income and அதே மாதிரி cross price change. இங்க வந்து நம்ம எதை கன்ஃபியூஸ் ஆகும்? ஈஸியா ரெண்டு ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ இன்கம் அண்ட் டேஸ்ட் வராதுன்னு தெரியும். இதுல பிரைஸ் சேஞ்சஸா இல்ல கிராஸ் பிரைஸ் சேஞ்சஸா அப்படிங்கிறது கான்செப்ட் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத போது நமக்கு கிளாரிபிகேஷன் வராது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட்டு அதர் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியா வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க இப்போ எப்படி இருக்குன்னா டிமாண்ட்க்கு ஈக்குவல் டு ஒன். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கான்செப்ட் படிக்கும் போது 3 டைப் படிச்சிருப்போம் இல்லைங்களா? So which is equal to 1, which is greater than 1 and which is lesser than 1. So இங்க equal to 1 அப்படிங்கும்போது it is unit elastic அப்படின்னு சொல்லியிருப்போம். which is greater than 1னா elasticனு படிச்சிருப்போம். which is lesser than 1 அப்படிங்கும்போது it is inelastic அப்படின்னு படிச்சிருப்போம். So இங்க வந்து equal toனால it is unit elastic. Yeah. So next வந்துட்டு average revenue which is equal to price அப்படிங்கும்போது it is perfect competition. இதெல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? மோனோபோலி, பெர்ஃபெக்ட் காம்படிஷன், ஒலிகோபோலி, மோனோஸ்போலி இதெல்லாமே. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ வந்து எப்ப பிரைஸ் ஈக்குவலா இருக்குன்னா பெர்ஃபெக்ட் காம்படிஷனோட சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். எஸ், கேன் யூ ஹியர் மீ மா? Yes, ma'am. Yes. Okay. So next question வந்துட்டு when marginal revenue is positive, நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ரெவென்யூ கான்செப்ட் படிச்சிருப்போம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். லா ஆஃப் டிமாண்ட், ரெவென்யூ எல்லாமே. ஸோ நோட் இட் அவுட். when marginal revenue is positive, average revenue வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை வந்து கிராஃப் வச்சு நம்ம பார்த்துருப்போம் கிளாஸ் பார்க்கும்போது. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா, இட் வில் பி கான்ஸ்டன்ட், இட் வில் பி ஃபாலிங், இட் வில் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்செப்ட் கிளியரா இருந்ததுன்னா இட் வில் பி ரைசிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபால் as more is consumed. நம்ம நிறைய இது பண்ணும்போது ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மேங்கோஸ், இஃப் யூ கன்சியூம் மோர், அதோட நம்ம கன்சம்ஷன் லெவல் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வில் ஃபால். ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டி இன்க்ரீசஸ் வித் கன்சம்ஷன், டோட்டல் யூட்டிலிட்டி ஃபால்ஸ் வித் மோர் கன்சம்ஷன். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் கரெக்ட் ஆன்சர் இஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபால்ஸ் as more is consumed. So next is consumer equilibrium in utility analysis occurs when எப்ப consumer equilibrium, அதாவது demand is equal to supply or equal point எப்ப வரும்னா marginal utility divided by price is equal across the goods. So அப்பதான் வந்து get the consumer equilibrium. equilibriumனா ரெண்டு பேருக்குமே வந்து சேம், செல்லருக்கும் பையருக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பெனிஃபிட் இருக்கிறது ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்லிபிரியம் பிரைஸ்.
ஸோ அப்போ அது வந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி டிவைடட் பை ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் அக்ராஸ் தி குட்ஸ். ஸோ அப்பதான் வந்து அது நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்செப்டும் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்செப்ட்ல 2 ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணி இது பண்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் வில் பி டவுன்வர்ட். நான் கிளாஸ் இது பண்ணும்போது சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இட் வில் பி டவுன்வர்ட். ஸோ அப்வர்டா ஹரிசாண்டலா வெர்டிகலான்னு இருக்கும். இட் வில் பி டவுன்வர்ட். So next one, the higher indifference curve which represents more utility. Okay, higher indifference curve will be more utility. So next, if you see in short run, as variable input increases, initially increases at the increasing rate. In the variable input increase achina variable appadinala increasing rate. Okay, so variable input increase achina initially increases at the increasing rate. So in the option la pathina output decreases, always increases at diminishing rate. Nariya per vandu option C choose panna chances irukku. Inga option A and D vandu nam eliminate panniralam. It is not related to the question maximum. So inga vandu confusing options appdin pathina B and C okayla, but correct option will be B. So next, stage 2 of production ends with நம்ம stages பார்த்துருப்போம் இல்லைங்களா? law of production, variable propositions இதெல்லாம் பார்க்கும்போது, so stage 2 of production வந்துட்டு total production is maximum. ஓகேங்களா? இங்க marginal price is increasing இந்த மாதிரிலாம் இருக்கு. So total total production is maximum. Answer is. So next one, if output is more than doubles, when input double, returns are. So output is more than more than input will be double. So that returns increasing returns to scale. So output rise ஆகும்போது input என்ன ஆகும்னா ரைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு வெளியில போகுமோ so அந்த அளவுக்கு நம்ம உள்ளேயும் கொண்டு வந்தா சேல்ஸ் கரெக்டா இருக்கும். So increasing returns to scale is your answer. So next is decreasing returns to scale. எப்போ வரும்? நம்ம வந்து the laws of returns to scale ல 3 types தான் இது. Increasing returns to scale, decreasing returns to scale and constant returns னு படிச்சிருப்போம். So அதுதான் decreasing returns to scale எப்போ வரும்னா output less than doubles when input double. Output வந்துட்டு is less than when the input double. So அப்பதான் வந்துட்டு decreasing returns to scale வந்து வரும். So next in the short run, இப்போ நம்ம வந்து cost, fixed cost, variable cost இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? semi fixed cost இதெல்லாமே. So இந்த short runல fixed cost எப்படி இருக்குன்னா do not change with output. Fixed costனால change ஆகாது. அதே variable costனா it keeps varying. So next one will be marginal cost curve cuts the average cost at marginal cost படிச்சிருப்போம் இல்லையா கான்செப்ட். ஸோ அது வந்து எப்போ வந்து ஆவரேஜ் காஸ்ட் கட் பண்ணணும், இட் வில் பி மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் கட் பண்ணும்போது இட் வில் பி மினிமம். ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் இருக்கு, 0 இருக்கு, இன்ஃபினிட் இருக்கு. ஸோ நம்ம இங்க எதுல கன்ஃபியூஸ் ஆகும்னா ஆப்ஷன் ABC, டி எலிமினேட் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ABCல கன்ஃபியூஸ் ஆகும். your answer will be B. So next one வந்துட்டு long run average cost curve is நம்ம நிறைய ஷேப்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? எஸ் ஷேப் இருக்கும், சில டைம் வந்துட்டு ஹாரிசான்டல் லைன் கர்வ் இருக்கும், ஸோ சில டைம் வந்துட்டு இன்னொரு ஷேப் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த இதுல வந்து மேக்ஸிமம் இட் வில் பி யூ ஷேப். லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் வில் பி யூ ஷேப். ஸோ இட் கீப்ஸ் ஆன் ஆல்வேஸ் ரைசிங் இருக்கு, ஆல்வேஸ் ஃபாலிங் இருக்கு, ஹாரிசான்டல் இருக்கு. ஸோ அதனால இட் வில் பி யூ ஷேப். சம்டைம்ஸ் இங்க ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு எஸ் ஷேப் அந்த மாதிரியும் கொடுக்கலாம், பட் இட் வில் பி யூ ஷேப். So next one, the economies of scale causes the long run average cost நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? LRAZ curve. So long run average cost will fall when the economy of scale causes. It will not rise or constant or infinite. இங்கேயும் வந்து ABC ல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆப்ஷன் இஸ் A. So who is known as father of scientific management? Next வந்துட்டு நம்ம வந்துட்டு next chapter move on ஆகுறோம், like human resources management. So இது வரைக்கும் பார்த்த எக்கனாமிக்ஸ்ல இருக்காது, ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிபிகேஷன்ஸ் இருக்குங்களா? Miles, is there any clarifications in economics? No, ma'am. Yes, thank you. So அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா human resources management. So இதுல வந்து who is the father of scientific management? So FW Taylor. நிறைய பேர் வந்து எல்லா ஆத்தர்ஸ்மே வந்து ஒரு கான்செப்டோட ஆத்தர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எங்கேயோ படிச்ச மாதிரி ஒரு ரிலவன்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அதோட மெயின் ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இங்க வந்து ஹென்ரி ஃபாயிலும் வந்து ஒரு one type of author. So இங்க வந்துட்டு ஆப்ஷன் C is your answer, FW Taylor.
So next one is which of the following is not a function of management? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுல நமக்கு பார்த்தாலே சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா இருக்கும். நம்ம பார்த்தோன்னே இதான் ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு கொடுக்குற அந்த 100 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஒரு 30% வந்து டைரக்டா இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் 30 to 40% டைரக்ட் கொஸ்டின்ஸ் வில் பி கிவன் இல்லைங்களா? எல்லாமே ரொம்ப டஃபாகவும் கேட்க முடியாது இல்லையா? ஸோ தட் சேக் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இட் வில் பி பிளானிங், ஆர்கனைசிங், ஆப்ரேட்டிங், கண்ட்ரோலிங். இட் வில் பி ஆப்ரேட்டிங். So next, if you see the principle of unity of command, இங்கே 14 principles பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதுல principle of unity of command என்ன சொல்லும் அப்படின்னா one subordinate, one superior. Unity of command அப்படின்னா one person, one supervisor and one subordinate. ஸோ இங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கேயும் வந்து ஆப்ஷன் A and B கூட வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். A and D வந்து it will be eliminated easily. So next one, so இங்க வந்து இந்த மாதிரி abbreviations-உம் கேட்பாங்க. So you'll get it. So direct questions and indirect questions. And then இப்ப பாத்தீங்கன்னா நம்ம coming questionsல பார்ப்போம். இப்ப நிறைய laws நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? legal aspects of businessல வந்து like competition act, Indian contract acts இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம். So அத வந்துட்டு எந்த ஆக்ட் படி எல்லா ஆக்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா ஆக்டுமே நம்மளுக்கு வந்து படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எந்த ஆக்ட் லீஸ்டா வந்துச்சு, ரேங்க் பண்ணுங்க எந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு you will get the questions. ஸோ காம்படிஷன் ஆக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சா, ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது ஸோ நம்ம இந்த ஆக்ட் எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் அந்த மாதிரியும் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா படிச்சா ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸ் கிளியர் பண்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா POSDCORB, which stands for planning, organizing, staffing, directing, coordinating, reporting and budgeting. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது ஈஸியா இருக்கும். ஸோ டி கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தென் நம்ம ஈஸியா பி மேக்சிமம் ஏபிசியில வந்துட்டு டி அண்ட் சி நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ பி கூட கொஞ்சம் கோரிலேட் ஆகி கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து the concept of management by objectives யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பீட்டர் ட்ரக்கர். இந்த மாதிரி ஆத்தர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது இன்னுமே கேர்ஃபுல்லா வந்து நம்ம படிக்கணும். ஸோ இதுல வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல நம்ம இப்போ ஒரு 2-3 டைப்ஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரினா ஒன்னு டைரக்ட் கொஸ்டின்ஸ், ஒன்னு இந்த மாதிரி ஆத்தர் சென்ட்ரிக் கொஸ்டின்ஸ், ஒன்னு மாதிரி ஆக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ற மாதிரி நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது இன்னொன்னு வந்து அசிஸ்டன்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ். அதுல ரொம்ப டஃப்பா இருக்கிறது எது கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து அசிஸ்டன்ட் ரீசனிங்ல கொடுக்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆத்தர் சென்ட்ரிக் கொஸ்டின்ஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டர் ட்ரக்கர் ஆத்தர். So next one will be formal organizations characterized by. So formal organization எதை வச்சு நம்ம characterize பண்றோம்னா defined roles and hierarchy. இது ஒன்று ஒரு direct question. ஓகேங்களா? So next informal organization arises எதனால வரும்னா social interactions. So இங்க பார்த்தோன்னே தெரியும் rules and policies வராது, job descriptions, strategic planning இது எல்லாமே ஃபார்மல்ல வரக்கூடியது. இன்ஃபார்மல்னால இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ எல்லாமே இங்கே மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் ரீசனிங்ல கொஞ்சம் வரும், ஸோ ஆத்தர் சென்ட்ரிக்ல கொஞ்சம், டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம், ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி எல்லா சாப்டர்ஸும் இன்க்ளூட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாலே வந்துட்டு நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் மேனேஜர் கேன் இஃபெக்டிவ்லி ஹேண்டில். ஸோ எத்தனை பேர் ஹேண்டில் பண்ண முடியும், ஸோ அதான் அந்த கான்செப்ட். இதுவும் ஒன்று டைரக்ட் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரிலேட் ஆகல. ஸோ கண்ட்ரோல் மெக்கானிசம் இன் ஆர்கனைசேஷன் இது பி அண்ட் சி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஏ அண்ட் டி ஈஸி எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஏ will get confused by B and C. ஸோ எப்படி ஆர்கனைஸ்டா படிக்கணும் அப்படிங்கிறது வந்து வே ஆஃப் இது பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலே எடுத்துக்கிறோம்னா ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்ஷன்ஸை வச்சு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வச்சு வேற ஏதாவது கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். இதெல்லாமே நான் சொல்றது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது ஸோ ஒரு ஸ்டார்டிங் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்ம பார்த்து
படிச்சோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே கெட்ட கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா 4 கொஸ்டின்ஸுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்து தேடி படிக்கும் போது கிடைச்சிடும். ஸோ எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணும், ஸோ எப்படி படிக்கணுங்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலையும் நீங்க வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் இஸ் a combination of. ஸோ மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதுல வந்துட்டு பார்த்துருப்போம். லைன் ஆர்கனைசேஷன், ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுல மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு டைப். ஸோ அதுல வந்துட்டு ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல். ஸோ மேட்ரிக்ஸ்னால ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல். ஸோ மற்றது எல்லாமே லைன் அண்ட் ஸ்டாஃப் எல்லாமே அதுல வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ யூல் கெட் கன்ஃபியூஸ்ட் இன் திஸ் வித் ஏ, பி அண்ட் டி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அந்த கான்செப்ட் பார்த்துருப்போம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அத்தாரிட்டி டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. டெலிகேஷன்ல வரும் எல்லாமே. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூசிங்கா கேட்கலாம். ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிவிங் சபார்டினேட்ஸ் ரைட் டு டேக் டிசிஷன்ஸ். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு அது இதுவும் வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் டெலிகேஷன். ஸோ டெலிகேஷன்ல இல்லாதது வந்துட்டு சொன்ன மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாமே இல்லாதது டியூவல் கண்ட்ரோல். இதுவும் டைரக்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ரீசனிங்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ when the price of the good increases, the quality of the quality demanded falls. ஸோ இங்க வந்து சென்டென்ஸ் ஓகே, இதுல என்னன்னா law of demand shows an inverse relationship between the price and quantity demanded. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரீசன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி கம்மியாகும், குவான்டிட்டி கம்மியாகும்னு சொல்லியாச்சு. இங்க ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, லா ஆஃப் டிமாண்ட் வந்து இட் ஷோஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். Yeah, so yes, it is a correct explanation. So next B option என்ன கொடுத்துருக்காங்க, both A and R are true, but explanation correct இல்ல அப்படின்னு கன்ஃபியூசிங்கா கொடுத்துருக்காங்க. C and D வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, yes it is related. ஸோ the மேல அசர்ஷன், எப்பவுமே அசர்ஷன் அந்த அசர்ஷன் சென்டென்ஸை வந்து ரீசனிங் சென்டென்ஸ் வந்து இட் மஸ்ட் பி ரிலேட் ஆனாலே வந்துட்டு இட் வில் பி கரெக்ட். ரிலேட் ஆகலை அப்படிங்கும் போது இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம அப்போதான் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசனிங் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஃபால்ஸ் when the marginal product of labor rises. ஓகேங்களா? ஸோ லேபர் ரைஸ் ஆகும்போது மார்ஜினல் காஸ்ட் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இங்க ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் வேற, மார்ஜினல் காஸ்ட் வேற. ஸோ இங்க வந்து இட் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்ட். ஸோ இங்க மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, பட் ஆர் வந்து கரெக்ட் கிடையாது, அதெல்லாம் வந்து தப்பு. ஏன்னா when marginal product increases it means more output is obtained per unit of input. வந்து நிறைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு வரும்போது மார்ஜினல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஹென்ஸ் காஸ்ட் பர் அடிஷனல் யூனிட், அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஃபால்ஸ், மார்ஜினல் ப்ராடக்ட் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ரெண்டுமே இன்வர்ஸா ரிலேட் ஆகுது தான், மார்ஜினல் ப்ராடக்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ அது இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனோட கான்செப்ட், இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்னா அந்த கான்செப்ட் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரிலேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ மார்ஜினல் காஸ்ட் படிக்கும்போது அந்த மார்ஜினல் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிற அந்த மார்ஜினல் காஸ்ட்டை பத்தின ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் வாட் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ங்கிற ஒரு பேசிக் மீனிங் ஆஃப் தட் கொஸ்டின் நமக்கு வந்துச்சுன்னா கெட் ஈஸிலி ரிலேட்டட் அசர்ஷன் ரீசனிங் பொறுத்த அளவுக்கு. ஸோ இன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் firm வந்து price takers இல்லைங்களா? Perfect competition, yes. So each firm produces a unique product that differentiates it from others. So இங்க வந்து perfect competitionல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கான்செப்டே வந்து homogeneous product தான். ஸோ இங்க எப்படின்னா ரெண்டுமே ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். ஈஸியாவே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இது பார்த்தோன்னே ரெண்டுமே வேற வேற. ஏவோட எக்ஸ்பிளனேஷனே வந்து ஆர் கொடுக்கவே கிடையாது. ஸோ
அப்ப நமக்கு மத்த ஆப்ஷன்ஸ் கூட வந்து கோரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய ஆப்ஷன் இருக்காது, நமக்கு வந்து அந்த அவசியம் இருக்காது. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னுமே ஸ்பீட் அப் பண்ணி அடுத்த கொஸ்டினை திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு, ரொம்ப டைமும் எடுக்காது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லயே எல்லா ஆப்ஷன்ஸ் பார்த்து பார்த்து பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தோம்னா மற்ற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஈஸியா வந்து ஒரு கீவேர்டு மாதிரி வச்சு படிக்கணும். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ்னா ப்ரைஸ் டேக்கர்ஸ். ஸோ மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா வந்து ஒரு ஒலிகோபோலிஸ்டிக், மோனோபோலிஸ்டிக்னா ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு வச்சு படிச்சிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்டை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் எழுதலாம். இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் கிளியரிங் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி ஃபார் திஸ், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும். So next assertion reasoning பாத்தீங்க அப்படின்னா, when marginal revenue is negative, the total revenue is falling. So இங்க revenue cost அதை பத்தின அதிகமான questions வந்து வந்திருக்கு. So note it down. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா, marginal revenue நெகட்டிவா இருக்கும்போது total revenue வந்து fall ஆகும். So இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரீசனிங்ல, marginal revenue is an additional revenue from selling one more unit of output. So இங்க என்ன கொடுத்துருக்காங்க, both A and R ரெண்டுமே வந்து கரெக்டான ஒரு இதுதான் வந்து கொடுக்குது. When marginal revenue is negative, each additional unit sold reduces the total revenue. Okay, so it will be correct. So the relate பண்ணி பார்த்து நம்ம வந்து மீனிங் கரெக்டா இருக்கான்னு ரிலேட் பண்ணி பார்த்து we can just answer. So next one பாத்தீங்கன்னா price discrimination. நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம், price discriminationங்கிற கான்செப்ட். ஸோ அது ரிகார்டிங், ஸோ அதோட கான்செப்ட் வந்து நம்ம மைண்டுக்கு வந்தோம். The price discrimination is possible under perfect competition. So in perfect competition, products are identical and buyers have full knowledge. So perfect competition or explanation. So price discrimination so the A is false but R is true. Price discrimination possible, perfect competition perfect competition homogeneous pricing, homogeneous product pricing. So price discrimination possible கிடையாது. எங்க அதிகமா பாசிபிள்னா lightly by monopolistic competition, monopoly ல தான் possible. So price perfect competitionல price discrimination கிடையாது. So it is false. So அதுவே வந்துட்டு they will have a full knowledge, இதெல்லாமே perfect competition பத்தின கரெக்டான இன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டுமே அன்ரிலேட்டடா இருக்கு. ஸோ அதை வச்சு ஈஸியா மிஸ்ஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு வந்து நம்ம ப்ராபப்ளி ஒரு 3 to 4 minutes ஆஃப் டைம் நம்ம வந்து இப்போ நமக்கு 3 hours கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஈக்குவலா வித் கொஸ்டின்ஸ் நம்ம டிவைட் பண்ணி அந்த டைம் நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டு செக்கிங்க்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். So next question will be the marketing concept which focus on customer needs and wants. அப்படின்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டிங் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட் இங்க எப்படி இருக்கு, ஈஸி நம்ம புரிஞ்சுக்கிறது. ரெண்டுமே வந்துட்டு the marketing concept focus on customer needs. Selling concept emphasizes aggressive selling tactics. So it will be true and correct explanation. Okay, so அதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். So next வந்துட்டு மார்க்கெட் செக்மெண்டேஷன். எல்லாமே எல்லா சாப்டர்ஸையும் நான் கலந்து தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன், பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே. இது வந்து மார்க்கெட்டிங். ஓகேங்களா? So market segmentation helps in identifying the homogeneous customer groups. So எல்லாமே ஈஸி செக்மெண்ட் பண்ணி வைக்கும்போது all customers have identical needs and preferences. So இங்க நம்ம சொல்றோம் மார்க்கெட் செக்மெண்டேஷனை பத்தி சொல்லாம கஸ்டமரை பத்தி இது பண்ண போயிட்டு. So it is not related. So A வந்து it is correct, is market segmentation, but it is not correct reason for A. So next one. So next one is branding. So branding helps the customers differentiate between products. So அது வந்துட்டு branding is a simple logo நம்ம சொல்றோம். ரெண்டுமே ரிலேட்டே ஆகல. branding பத்தி சொல்லியிருந்தாலுமே is differentiating the product. It is simple, கரெக்டான ஒரு இது இல்ல, just an sentence மாதிரி. So it is not related. So next one வந்துட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு, இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், க்ரோத் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ், டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ அதுதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா ஒரு கான்செப்ட் நம்ம அந்த கொஸ்டின்ல பார்க்கறோம்னா அந்த கான்செப்டை பத்தின பிரீஃப் மீனிங் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம மைண்டுக்கு வந்துருச்சுன்னா ஈஸியா ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
So product life cycle which helps the marketers plan appropriate strategies. Yes, நம்ம எந்த அளவுக்கு அடுத்த லெவல் போகணுங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். அதோட ரீசன் என்ன கொடுத்தாங்கன்னா, every product which follows some duration in each stage of life cycle. Duration பத்தி வந்ததுனால it is not a correct reason. இல்லைங்களா, மேல கொடுத்திருக்கிற assertionக்கு it is not a correct reason. So next வந்துட்டு sales promotion is a short term incentives to encourage buying. Okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்க, ரீசன் it is aimed at building long term brand equity. இங்குமே ரெண்டுமே not related. Sales promotion பத்தின ஒரு இதுமே வந்துட்டு ரீசன்ல கொடுக்கவே இல்லை. So it is A is true but R is false. ஸோ இங்க மெயினா நோட் பண்றது என்னன்னா, நமக்கு எப்பவுமே அசர்ஷனோட இன்னொரு க்ளூ ஒரு கீ கூட சொல்லலாம். அசர்ஷன்ல கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும். ஸோ ரீசன் தான் வந்துட்டு எய்தர் தப்பா இருக்கும் ஒரு ரிலேட்டடா இருக்கும், கரெக்டா இருக்கும் இல்ல தப்பா இருக்கும். ஸோ ரீசன்ல அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல அசர்ஷன் வந்து மேக்ஸிமம் கரெக்டா தான் நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, pricing decisions are influenced by the cost of production. ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைசிங் இது பண்ணுவோம். ஸோ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹை காஸ்ட் ஆல்வேஸ் லீட் டு ஹையர் கன்சியூமர் டிமாண்ட். ஓகே, ஸோ இங்கேயும் வந்துட்டு என்ன சொல்றாங்க, வந்து ப்ரைசிங் டிசிஷன்ஸ் டிமாண்டுக்கு வந்து ரிலேட் ஆகி போயிடுச்சு. ஸோ மேல இருக்க சென்டென்ஸ்க்கு ரீசன் வந்து கரெக்டாவே இல்லை. இங்கேயும் நான் சொன்ன மாதிரி ரீசன் தான் தப்பா இருக்கு. ஸோ A is true, assertion is true, but reason is false. So next one பாத்தீங்க அப்படின்னா, a well-designed distribution channel which enhances the customer convenience. இங்க distribution channels are irrelevant in digital marketing. So வந்துட்டு distribution channel வந்து irrelevant அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஆப்போசிட்டா இருக்கு. Assertion it is not related, it is false. Option C is correct. So next one பாத்தீங்கன்னா personal selling. So personal selling இந்த கான்செப்ட் நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லைங்களா. ஸோ பர்சனல் செல்லிங், பப்ளிசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திருப்போம். ப்ரொமோஷனல் டெக்னிக்ஸ் அந்த டாபிக்ல பார்த்திருக்கோம். ஸோ பர்சனல் செல்லிங் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் ஹை இன்வால்வ்மெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ். எஸ், ஸோ ரீசன் கொடுத்தோம்னா it allows direct interaction and customization. எஸ், ரெண்டுமே வந்துட்டு மேல அசர்ஷன்ல வந்து பர்சனல் செல்லிங் தான் கொடுத்துருக்காங்க, ரீசனும் வந்துட்டு பர்சனல் செல்லிங்கை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் ரிலேட்டட், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஏன் நான் இங்க மோஸ்டா வந்து கான்சென்ட்ரேஷன் அசர்ஷன் ரீசனிங்க்கு நான் வந்து இந்த இதுல காமர்ஸ்ல நான் தரேன் பேப்பர் 2க்கு அப்படின்னா, இட் இஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணி சில நம்ம நிறைய அட்டன் பண்ணாமையும் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் வந்து இதுல வரும் இல்லைங்களா. ஸோ நம்ம ரொம்ப கரெக்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு ஆன்சர் எழுதிருப்போம், பார்த்தா நமக்கு அது கரெக்டா இருக்காது, சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ்னால வந்துட்டு நமக்கு போயிருந்துருக்கும். ஸோ அதனால ஐ வுட் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் மோர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓரியன்டேஷன் improves the customer satisfaction. So இங்க பாத்தீங்கன்னா it focuses solely on internal process and efficiency. So இங்க மார்க்கெட் ஓரியன்டேஷன் பத்தின இது சொல்றேன், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் இங்க என்ன சொல்றது, இட் இஸ் இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் எஃபிஷியன்சி தான் ஃபோக்கஸ் பண்ணுதான்னு கேட்டா இல்ல. கஸ்டமருக்கு வந்து நமக்கு கரெக்டான மார்க்கெட்டை பத்தி தெரியணும், அவேர்னஸ் கொடுக்கணும், நம்ம ஓரியன்டேஷனே கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓரியன்டேஷன் என்னங்கிற ஒரு மீனிங் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம மைண்டுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே வந்துடணும். ஓகேங்களா. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி A is true, assertion is true, but your reason is false. Option C. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் assertion வந்துட்டு, can you hear me? Yes, ma'am. Yes, sir. So next one பார்த்தோம் அப்படின்னா, services are perishable in nature. Next one என்ன சொல்லிருக்காங்க, services can be stored and inventory for future use. So இங்க வந்துட்டு services perishable சொல்றோம், எதனாலன்னு சொல்றதுதான் ரீசன் இல்லைங்களா. ஸோ அதை விட்டுட்டு it will be stored and inventoried. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கோம் for future use. ஸோ இது வந்து it is not reason is false. So next if you see direct marketing involves no intermediaries. Your assertion, reason என்ன சொல்றோம், it includes channels like TV, catalogs and internet. ஓகேங்களா. So yes, it is correct explanation.
It's a correct explanation of your assertion. So next one is your positioning. So நம்ம இது எங்க பார்த்திருக்கோம்னா மார்க்கெட் STP மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ அதுல பொசிஷனிங்னு ஒரு கான்செப்ட் வரும். So first one segmentation, targeting, positioning இல்லைங்களா. So for this positioning is the creation of image in the minds of the customers. So yes, இங்க reason என்ன சொல்லிருக்காங்கன்னா position is irrelevant in competitive markets. Competitive marketsல ரொம்ப irrelevant இருக்கா அப்படின்னா இல்ல, it is main. So it is not related. A வந்து correct. It is creates image in the minds of the customers. So R is not related. So next one, digital marketing allows real-time customer feedback. So இங்க reasoning என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா digital platforms are interactive and data driven. So மேல கொடுத்திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே ரிலேட்டடா reason இருக்கு. So yes, it is both A and R are correct. Next is psychological pricing. நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா, நிறைய டைப்ஸ் ஆஃப் pricings வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் pricing வந்து பார்த்துருக்கோம். ஜியோகிராபிக்கல் pricing, சைக்காலஜிக்கல் pricing, பிஹேவியரல் pricing, கான்செப்ட் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு அந்த பிபிடிஸ் எல்லாமே உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பிரீஃபா புரியும். இந்த லாஸ்ட் 10 daysல அதெல்லாமே நீங்க பண்ணலாம். ஓகேங்களா. உங்களோட நோட்ஸ் அண்ட் உங்களோட இதெல்லாமே வந்து ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ சைக்காலஜிக்கல் ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கஸ்டமர் பர்செப்ஷன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, customers offer a perceived price like $499 to be cheaper than $500. Yes, psychological pricing நாலே அந்த கான்செப்ட் தானே. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள கூட சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி டாக்டிக்கல் கொஸ்டின் தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு இது சம்டைம்ஸ் ரிலேட் ஆகாது. ஸோ அதை டிரெக்டா ரீசன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாம வித் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கிறத யூ கேன் ஜஸ்ட் நோட் இட் டவுன். So இங்க வந்து explanation, but yes, but both A and R are correct, true, and given correct explanation of A. So the next question is about CRM. CRM concept படிச்சிருப்பீங்க, customer relationship management, which is essential for customer retention. It is essential for customer retention. Next one பாத்தீங்கன்னா CRM helps the companies manage interaction and analyze the customer data. Yes, ரெண்டுமே ரிலேட்டடா இருக்கு. So both A is related to R. A and R are correct. Next one பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கும் போது நான் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் வந்து நீங்க வந்து என்ன கான்செப்ட்ங்கிறது மைண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இன்கேஸ் சில டைம் எனக்கு என்ன கான்செப்ட்னே தெரியல அப்படிங்கும் போது அந்த கொஸ்டின்லயே ரொம்ப பிளாங்க் அவுட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணுவேன். அடுத்த கொஸ்டின் போகும்போது நம்ம ஜஸ்ட் கான்செப்ட் தெரியும் போது இன்னுமே கிளாரிட்டியா ஆன்சர் பண்ணி சீக்கிரமா அந்த டைமுக்கு பேஸ் பண்ணிட்டு அடுத்த தெரியாத கொஸ்டின் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் டு கிளியர் இட் வெரி ஃபாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் கம்பெனி மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் எவ்வளவு பேர் இருக்கணும் பிரைவேட் கம்பெனில. நம்ம வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படிச்சிருக்கோம் பிரீஃபா. ஸோ அதுல பார்த்திருப்போம் பிரைவேட் கம்பெனி அப்படின்னா இட் மஸ்ட் பி 2 members. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இட் இஸ் இன்டர்னல் டாக்குமெண்ட் இல்லைங்களா, கம்பெனியோட இன்டர்னல் டாக்குமெண்ட். அதுவே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் தி மெயின் ஃபார்மோஸ்ட் டாக்குமெண்ட். ஓகேங்களா. ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், அது வந்து இன்விடேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது அதோட இதுவும் நமக்கு வரும். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எதை டீல் பண்ணியிருக்கு, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். ஸோ மற்றது எல்லாமே ஈஸியாக எலிமினேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒன்று நீங்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், இல்ல அப்படிங்கும்போது ஈஸியா கீவேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த மேல இருக்கிற அந்த கொஸ்டின்ல இருக்கிற டாபிக்கோட மீனிங் என்ன அப்படிங்கறத யோசிச்சு வச்சு கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் இட் வில் பி டிரெக்ட் கொஸ்டின்ஸா இருக்கலாம், சம்டைம் ஆத்தர் சென்ட்ரிக் கொஸ்டின்ஸா இருக்கலாம், சம்டைம் அசிஸ்டன்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸா இருக்கலாம். அந்த ப்ராப்ளம் வந்து சம்டைம் சில ஃபார்முலாஸ் வச்சோ சில ட்ரிக்கியாவும் ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கலாம். சிலது ஃபார்முலா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், ரேஷியோ அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஃபார்முலா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் டிரெக்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஸ்பெக்டஸ். எஸ் நான் சொன்ன மாதிரி ப்ராஸ்பெக்டஸ்னா இன்விடேஷன்ஸ். அது யாருக்கு நம்ம கொடுப்போம்னா பப்ளிக். இட் இஸ் a direct question.
ஸோ எஸ் ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் கவர் பண்ணிட்டு ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் அசெஷன் ரீசனிங்ல தான் மெயினாக வந்து நான் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணினேன். ஸோ அது ரொம்ப டாக்டிக்ஸாக ரொம்ப கிளியர் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இனி ஐடியா எல்லாருக்கும் கிடைச்சதா? Yes, Yes, ma'am. can you, yes, Ramya ma'am, can you continue, ma'am? Okay, ma'am. Okay. Yes, ma'am. One second, ma'am. Ma'am, shall I continue with some more questions, ma'am? Ramya ma'am? Okay, let her come. Before that, I would like to continue with some more questions. So yes. So next, if you see annual general meeting, so in a meeting, can you hear me? Yes, ma'am. Yes, ma'am. Yes. Okay. So if you see இங்க வந்துட்டு இந்த companies act பொறுத்தளவுக்கு வந்துட்டு meetings and then about appointment and removal of directors, so இந்த concepts எல்லாமே ரொம்ப ரொம்ப important. ஓகேங்களா? ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், ஸோ எப்போ வந்து நம்ம அது இது பண்ணுவோம், இட் இஸ் வெரி மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, நம்ம அந்த ஆப்ஷனல் அண்ட் இரெகுலர் இதெல்லாமே எலிமினேட் பண்ணிடுவோம் ஈஸியா. ஸோ எதுல கன்ஃபியூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் அண்ட் மேண்டேட்ரி, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ சி டிரெக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஸோ இட் இஸ் கவர்ன்ட் பை எந்த ஆக்ட் அப்படின்னா இட் இஸ் கம்பெனிஸ் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? it is governed by. So அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா resolution which requires a special majority. ஒரு கம்பெனில ரெசல்யூஷன் இது பண்றோம்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு we have to make special resolution. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்டு வச்சு நம்ம இது பண்றோம், சேரிட்டபிள் objectives. சேரிட்டபிள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் செக்ஷன் 8 கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு வச்சும் சில கொஸ்டின்ஸை ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வில் பி liquidation of a company. So liquidation of a company நாலே தெரியும், அது ஒரு கீவேர்ட் தான் பைண்டிங் அப். லிக்விடேஷனாலே பைண்டிங் அப். இந்த மாதிரி கீவேர்ட் வச்ச கொஸ்டின்ஸும் வந்து கொஞ்சம் டிரெக்ட் கொஸ்டின் மாதிரியும் இருக்கும், ட்ரிக்கி கீவேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரியும் இருக்கும். So next வந்து promoters are associated with promoters. Promotersனாலே நமக்கு தெரியும் they are the owners. Ownersனா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஹெல்ப் பண்ற அந்த இதுதான் வந்து ப்ரொமோட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோட்டர்ஸ்னா கம்பெனி ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்எல்பி படிச்சிருப்போம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இட் இஸ் கவர்ன்டு பை
மெயினா வந்துட்டு ஆக்ட்ல வந்துட்டு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஆக்ட்ஸ் வந்து நமக்கு இதுல இருக்கு. காம்படிஷன் ஆக்ட் இருக்கு, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இருக்கு, ஆர்டிஐ ஆக்ட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கு, நிறைய ஆக்ட் இருக்கு. ஸோ அதை ஒரு டேக் அ லிஸ்ட் ஆஃப் இட் அண்ட் ஜஸ்ட் see it. ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மாதிரி ஆக்ட வந்து என்னென்ன இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், எல்எல்பி ஆக்ட். ஸோ இதெல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 அண்ட் பை இட் இஸ் இன்கார்பரேட்டட் ஆன் 1956. இதெல்லாமே ரொம்ப ஜெனரிக் அண்ட் ஈஸி இன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம அங்க போய் அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேங்களா, தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனே. ஸோ next one will be minimum number of designated partners in LLP. LLP பொறுத்தவரைக்கும் minimum number of partners will be 2. ஓகேங்களா. So next is next வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லிமிட் லைபிலிட்டி ஆஃப் அ பார்ட்னர் இன் எல்எல்பி. எல்எல்பி பொறுத்தளவுக்கு வந்துட்டு லிமிடெட் தான். ஓகேங்களா, அதனால அது வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது வந்து டைரக்ட் தான், பட் வில் பி கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். லிமிடெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் அன்லிமிட்டடே. அப்போ வந்து அது அன்லிமிட்டடா எந்த மாதிரினா இட் இஸ் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ எல்எல்பினாலே லிமிடெட். இது வந்து கன்ஃபியூஷன் வர மாதிரி கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் மாதிரியே இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் எல்எல்பி கம்பைன்ஸ் தி ஃபியூச்சர் ஆஃப், எது அது ஈஸியாக தெரியும், கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப். டைரக்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் எல்எல்பி இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர், யாருக்கு கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம், எல்எல்பி MSCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அப்ரிவேஷன்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஆக்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும், அப்ரிவேஷன்ஸ் பார்க்கணும், அசிஸ்டன்ட் ரீசனிங் பார்க்கணும். நிறைய வந்து இன்டெரக்ட் கொஸ்டின்ஸ் வரும், கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், கீவேர்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நீங்க கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் நெட் கிளியரன்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். So I think that this concepts will be very clear for you from the today's class point of view. There is any clarification, you can just ask me. Other clarification irukingla, purinjicha what is what abingiradhu? Is there any clarification for anyone? Yes, can you? No. Okay. ஓகேடா, என்னோட செஷன் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா? எனி டூ ஆர் எவ்ரிவன், எல்லாரும் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இஸ் தேர் எனி ஃபீட்பேக் யூ willing to give about today's session? இன்னும் கொஞ்சம் இதா எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும், நெக்ஸ்ட் செஷனுக்கு எப்படி எடுக்கணும், யூஸ்ஃபுல்லா இருந்ததா? Yes ma'am, useful. Yes, Jamuna, Ravindra, can you give your feedbacks, please? Useful session ma'am. Yes. Thank you so much. Thank you. Okay, அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன் இதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. Is there any doubts or any suggestions to be included in the questions? You can just communicate through the WhatsApp group. Okay. Can we wind up the session for today? Is there any clarification? Any queries to be asked? No ma'am. No. Okay, then we can wind up the session for today. Thank you so much, Doc. Thank you. Thank you ma'am. Thank you. Thank you.